மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026லே என்ன நடக்கப் போகிறது? செல்வம் சேருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நண்பர்களே, மிக அற்புதமான பதிவே என்னவென்றால் 5ஆம் இடத்து சந்திராமிடத்தோடு தொடர்பு படுகிறார் இந்த சனி பகவான். ஸோ 3, 7, 10 சனி பகவான் பார்க்கிறார். ஆக இந்த செவ்வாயை குரு பார்க்குறார், அப்புறம் சனி பகவான் 3, 7, 10 பார்க்குறார். இதெல்லாம் தான் இந்த செவ்வாய்க்கு அங்கே கோயில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை போய் பார்க்கணும். அந்த கோயிலில் இருக்கிற நிழல் ரொம்ப ஃபேமஸ். அதாவது வந்து ஒவ்வொரு இதன்னைக்கும் வந்து சிவபெருமானுக்கு உள்ளே தேடி வந்து அந்த சூரியன் உள்ளே வந்து வணங்கிட்டு போவாருங்கிறது. கடல் இதில் எல்லாத்துலேயும் வந்து கடல் போன்றவற்றில் இருக்கக்கூடிய அதுக்கு செய்யப்படுற பிரீத்திகள், அலை கடல் இதெல்லாம் வந்து சென்று அந்த கடல் ஸ்நானம் பண்ணுறது, கடல் நீர் ஆடல்னு பேர். உலகெங்கிலும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026லே என்ன நடக்கப் போகிறது? செல்வம் சேருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நண்பர்களே, மிக அற்புதமான பதிவே என்னவென்றால் 5ஆம் இடத்து சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் உச்சமடைகிறார். 1, 10 கூட 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறான். உச்சம் பெறுகின்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு நிறைய பண வரவை தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1 தான். 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது பணவரவை தருகிறார், அசட்ஸாக தருகிறார். இப்போது இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல அசட்ஸாக இருந்தவர் என்ன பண்ணார்? 2ஆம் இடத்துல அப்பாடா காயம் கூட கேட்டார். குரு சனி போர் அடிக்குதுங்கிறஜி, வேறு ஏதாவது சொல்லுங்கள். ஆமாம், 2, 9 கூடிய செவ்வாயுடைய வீட்டை குரு பகவான் பார்க்குறார். இதே விருச்சிகத்தை பார்க்குறார். இதுதாங்க ட்விஸ்ட். அப்போ ரன்னிங் மணிக்கிறவனான இடம் விருச்சிக ராசி, அதை குரு பகவான் பார்க்குறார். இப்போ ரன்னிங் மணியை தரக்கூடியவர் யார்? இது செவ்வாய் பகவான். ஓகே, அடுத்ததாக செவ்வாய் உங்களுக்கு வந்து பணவரவு வருவதற்கு 3, 7, 10 கூடியவர் யார்? சனி பகவான். அவர் 1ஆம் இடத்துல இது ராசியில் உட்காந்துருக்கார். 10ஆம் இடத்தோடு தொடர்பு படுகிறார் இந்த சனி பகவான். ஸோ 3, 7, 10 சனி பகவான் பார்க்கிறார். ஆக இந்த செவ்வாயை குரு பார்க்குறார், அப்புறம் சனி பகவான் 3, 7, 10 பார்க்குறார். இதெல்லாம் தான் சீன். ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பகவான் வந்து 10 கூடவன் 5ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அப்போ அது செவ்வாய் பார்க்குறார். செவ்வாய்க்குரிய பிரீத்தி என்ன? நண்பர்களே, நான் சொல்கிற கோயில் உங்களுக்கு இத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. சென்னையில் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பூவிருந்தவல்லி பூனமாலி, அந்த பூந்தமல்லியில் அது என்னென்ன ஆக்கி விட்டானுங்க பாருங்கள். பூவிருந்தவல்லியோ பூனமல்லி ஆக்கி இப்போ பூவைன்னு ஆக்கிட்டாங்க. ஏதோ பூவையோ பூந்தமல்லியோ உங்களுக்கு பிடிச்ச பாஷையில் சொல்லிங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற சிவன் கோயில் போனீங்கன்னா அங்கே சிவனுக்கு எதிர்த்த மாதிரி சுவாமியை பார்த்த மாதிரியே செவ்வாய் பகவான் இருப்பார். இந்த செவ்வாய் பகவான் வந்து அப்படி கைகூப்பி நிலையில் அந்த சிவனை பார்த்த மாதிரி இருப்பார். அதான் அந்த செவ்வாய்க்குரிய பிரீத்தி. அப்போது அந்த செவ்வாய்க்கு அங்கே கோயில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை போய் பார்க்கணும். அந்த கோயிலில் இருக்கிற நிழல் ரொம்ப ஃபேமஸ். அதாவது வந்து ஒவ்வொரு இதன்னைக்கும் வந்து சிவபெருமானுக்கு உள்ளே தேடி வந்து அந்த சூரியன் உள்ளே வந்து வணங்கிட்டு போவாருங்கிறதெல்லாம் சாஸ்திரம். ஸோ அங்கே போயிட்டு அந்த செவ்வாய் பகவான் வழிபடணும். செவ்வாய்க்கு சிகப்பு கலர் வஸ்திரம் சாத்தி செவ்வாய் பகவான் வழிபடுறோம். இப்போது கோயில்களுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்கள் எல்லாம் செவ்வாயின்னு சொல்லப்படுது. கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய கல், மண், ஜல்லி எல்லாம் செவ்வாயின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் கல், மண் கூட விடுங்க, முக்கியமாக செங்கக்கல், சரளக்கல்லாம் கூட விடுங்க. அதெல்லாம் கருங்கல்னாலே சனின்ட்டேன், நல்லா புரிஞ்சுக்கணும். கருங்கல்னா சனி, கற்றுக்கோங்க. செங்கல்னா எது? செவ்வா. பஸ் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறேன். சிகப்பாக இருக்கிற எல்லாம் செவ்வா. அப்போ அந்த சிகப்பாக இருக்கிற அந்த செங்கக்கல் தானம் பண்ணணும். எதுக்கு? அந்த கோயிலுக்கு. முக்கியமாக பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு பண்ணுங்கள். செவ்வாய் பகவானுக்கு சிறப்பு என்ன சொல்கிறது? செவ்வாய்க்குரிய சிறப்பு ஒரே ஸ்தலம் கும்பகோணத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு ஸ்தலம், அது விடுங்க. அது இல்லாமல் வேறு என்ன செவ்வாய் ஸ்தலம்? அங்காரக ஸ்தலம்னாலே என்ன அப்படின்னா முருகன், பழனிமலை முருகன் ஆகட்டும், திருத்தணி முருகன் ஆகட்டும், திருப்பரங்குன்றம் முருகன் ஆகட்டும், அந்த மாதிரி முருகனாலே நம்ம என்ன பண்ணுறோம்? செவ்வாய் பகவானுக்குரிய பிரீத்தி தான் இது எல்லாமே. ஸோ செவ்வாய் பகவானுக்குரிய பிரீத்தியாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு கோயிலுக்காக சென்று அந்த கோயில்களுக்கு என்னென்ன வழிபாடு பண்ணணுமோ அந்த முருகப்பெருமான பழனி மலைக்கு கீழேருந்து நடந்து போகிறவங்களுக்கு தீர்த்த சேவை பண்ணுறது, கீழே நடந்து போகிறவங்களுக்கு மோர் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். முருகப்பெருமானுக்கு அலங்காரம், ஆண்டி அலங்காரத்தில் இருக்கார்,
அவர் வந்து அரச அலங்காரம் பண்ணணும். தங்கத்தேர் இழுக்கிறது, செவ்வாய்க்கு ஒரு 100 சொல்லலாம், என்னால் 100 சொல்ல முடியும் செவ்வாய்க்கு. அது தங்கத்தேர். முருகன் சம்மந்தப்பட்ட அத்தனையும் செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான். நிறைய பேருக்கு சிறுவாபுரி இருக்குது பாருங்க, சிறுவாபுரி சென்னையில் இருக்கிற சிறுவாபுரி முருகன் கோயிலில் செங்கல் வச்சு நீங்கள் கட்டினீங்கனாலே சிறுவாபுரி முருகன் கோயில் வந்து வில் பி ஹாப்பி. இதெல்லாம் பண்ணலாம். அடுத்ததாக துவரை தானியம். துவரை தானியம் அது செவ்வாய்க்குரிய பிரீத்தி. அந்த துவரை தானியம் நீங்கள் கொடுக்கலாம், கோயில்களுக்கு கொடுக்கலாம். அது அடுத்த பிரீத்தி. அடுத்த முக்கியமான பிரீத்தி என்ன அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கு 5 கூடிய சந்திரன். சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம். அப்போ சந்திரனுக்கு பிரீத்தி பண்ணால் போதும். சந்திரனுக்கு பிரீத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, சோமமங்கலம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சென்னையில் இருக்கக்கூடிய சோமமங்கலம்ங்கிற கோயில், அந்த திருக்கோயிலுக்கு சென்று, சோமமங்கலம் சென்னை குன்றத்தூர் பக்கத்தில் இருக்குது, அங்கே போனீங்கன்னா சந்திரஸ்தலம், சாட்சாத் சந்திரஸ்தலம். அங்கு சென்று அங்கே இருக்கிற திங்களூர் சென்று வழிபடலாம். இதெல்லாம் வந்து சந்திரனுடைய ஸ்தலங்கள். அங்கு சென்று வழிபடுங்க, சந்திரனை வழிபடுங்க, சந்திரனை வழிபட்டுட்டே இருங்க. இதெல்லாம் வந்து சந்திரனுக்குரிய பிரீத்தி. மனநல காப்பகம், மனநல காப்பகத்தில் இருக்கக்கூடிய மென்டலி இது சொல்கிறாங்க இல்லையா, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு மாதிரி மென்டலி மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு வந்து பார்த்து அவங்களுக்குரிய உதவிகள் செய்து அவர்கள் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கினால் அது வந்து சந்திரனுக்குரிய பெரிய பிரீத்தியாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அலை, கடல், இதில் எல்லாத்துலேயும் வந்து கடல் போன்றவற்றில் இருக்கக்கூடிய அதுக்கு செய்யப்படுற பிரீத்திகள், அலை, கடல், இதிலெல்லாம் வந்து சென்று அந்த கடல் ஸ்நானம் பண்ணுறது, கடல் நீர் ஆடல்னு பேர். அந்த மாதிரி சுவாமியை வந்து கூட்ட போய், இப்போ சிவன் கோயில்னால் லிங்கத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு கடல் தண்ணீரில் வந்து நீங்கள் சமுத்திர ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த சமுத்திரஸ்தானத்தை தொடர்ந்து நீங்கள் கடல் வாழிடங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடலாம். அதே மாதிரி சந்திரனுக்குரிய பிரீத்தின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி தினத்தன்று சந்திரனை நீங்கள் சென்று வழிபட்டு, அலைகடல் அதில் நின்று அலைகடல் அதன் மீது ஏறி நின்று வரும், தமிழில் வரும் சந்திரனுடைய பதிகம், சரியா, காசு நீரன் நிற்க கதிரொலி ஆகி எங்கும் மாதிரி இதுக்கும் வரும். இதுக்குரிய தமிழ் மந்திரங்கள் நீங்கள் வந்து பாடுங்கள். அதே மாதிரி வந்து அல்லது சந்திரனுக்குரிய பிரீத்தின்னு சொல்லப்போனால் உங்களுக்கு வேத சாஸ்திரத்தில் என்னென்ன சொல்லப்படுகிறதோ, ஆப்யாய ஸ்வசமேதுதே விஸ்வதஸ்வம விருஷ்ணி அது மாதிரி வரும். கௌரிமி மாய சலிலானி தச்ச தேகபத்தே துப்பத்தே சா சதுஷ்பதி. சந்திரனுக்குரிய பிரீத்தி நிறையா இருக்குது. அதை பாருங்கள். சைக்கியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் சந்திரனுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுற பெரிய பெரிய விஷயம். வெள்ளை கலர் ஆடைகள், வெள்ளை ஆடைகள் நிறைய கொடுங்க. பால், தயிர் போன்றவற்றை தானம் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு எவ்வளோக்கெவ்வளோ தானம் பண்ணுறீங்களோ எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து இது இது சொல்கிறோம் பார்த்தீங்களா, குடிநீர் குடிக்கிறதுக்கு நம்ம வந்து தெருவில் நடக்கிறப்போ ஒரு பானை வச்சு நீங்கள் வந்து ஜலசாந்தி பண்ணுறதுக்கு தண்ணீர் குடிக்க சொல்கிறீங்களோ, தண்ணீர் பந்தல் மாதிரி வைக்கிறது சந்திரனுக்கு பெரிய பெரிய பிரீத்தி. இதெல்லாம் பண்ணுங்கள். மீனராசிக்காரர்கள் ரொம்ப க்ஷேமமாக இருப்பீங்க. கீழே போய்ட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கோங்க. அடுத்து 28, 29, 30, 31 4 நாளில் சுனாமி வரப்போகுது. சென்னையெல்லாம் முழுக போகுது. நிறைய இடத்துல பார்க்கும்போதே அதுக்கு பெஸ்ட்டு ஜோக்குன்னு கேட்டு சிரிக்கிறேன். 4 நாளில் சுனாமி வந்து உலகம் அழியாமல் பார்த்துக்கணும். நமக்கு அது பெரிய வேலை. 2 நாள் நிறைய பேர் இங்கே சென்னை முழுக போகுதுன்னு சுற்றிட்டு இருக்கான். அதனால தான் நான் சொல்கிறேன், சென்னையெல்லாம் ஒன்றும் முழுகாது, நிம்மதியாக இருங்க. ஸோ ஜோதிடம் என்பது அறிவு சார்ந்த பகிர்வுகளை பகிர்வுத்தானே தவிர மக்களை மிரட்ட அல்ல. 2026 இனிமேல் இந்த சுனாமி வருது, இவங்கெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது. அதனால் இதுக்கு காமெடி சாப்டர் ஆயிடுச்சுப்பா, விட்டுருங்கப்பா ப்ளீஸ். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.